டிவிகேவின் பொறுப்பாளர் ஆதவார்ஜுன் அவர்களுக்கு இந்த பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 20 பேர் மட்டும்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தீர்கள். முற்றிலும் தவறு, திருத்திக்கொள். இல்லை என்றால் திருத்தப்படுவாய். இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை பசியோடு களமாடி கொண்டிருக்கிறவர்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரின் கொள்கையாலும் கோட்பாட்டாலும் கருத்தியலாலும் அவர் பின்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை போல் அரசியல் விபச்சாரிகள் அல்ல. அங்கே இருப்பவர்களெல்லாம் கொள்கை கோட்பாட்டில்லாத கூத்தாடிகள் இருக்கிறார்கள். இங்கே கொள்கை கோட்பாட்டோடு நின்று கொண்டிருக்கிறோம். கொள்கை இல்லாதவர்கள் யாராலும் முழுமை பெற முடியாது. நீங்கள் அப்படித்தான். மழை வருகிற போது காளான் வருகிறது போல் உங்களுடைய அரசில். மீண்டும் சொல்கிறேன், திருத்திக்கொள். இல்லை என்றால் திருத்தப்படுவாய். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நாங்கள், எங்கள் தலைவர், உத்தம தலைவர் எழுச்சி தமிழரின் கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சிறுத்தைகள் சினம் கொண்டால் ஆதவ அவர்களே காணாமல் போய்விடுவீர்கள். அரசியலிலிருந்தே காணாமல் போய்விடுவீர்கள். நாவடக்கம் தேவை. எங்கள் தலைவரை பற்றி இத்துடன் மிக கடுமையான விமர்சனங்களை நீ வைத்திருக்கிறாய். விமர்சனம் வைக்கலாம், அது வேறு. உண்மையான விமர்சனங்களை வைக்க வேண்டும். அரசியல் கோமாளினி. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களிடம் நீ எப்போதோ அடி தின்னிருக்கிறாய். அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் சீட் கேட்டு உனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். எங்களிடம் வந்தாய், எங்களை பிரிக்க வேண்டும் என்று என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. உன்னால் முடியவில்லை. எனவே ஒருபோதும் எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் கொள்கையால் ஒன்றுபட்டிருக்கிறோம்.